ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் ஏக்கங்கள் நிறைய இருக்கிறது, நிறைய கொட்டி கிடக்கிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இது நடக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை என்று அத்தனை குழப்பங்களும் அத்தனை ஏக்கங்களும் இருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே இல்லை. ஏங்குகிறாய், எல்லா விஷயத்திலேயும் ஏங்குகிறாய். நானும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலேயும் சொல்கிறேன், ஏங்காதே, நான் உனக்கு தருகிறேன், எந்த ஒரு காலகட்டமும் ஏங்கி விடாதே என்று. ஆனால் நிறைய ஏக்கங்கள். உன்னுடைய சூழ்நிலையும் உன்னை யாரெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீ எந்த விஷயத்திற்கு ஏங்குகிறாய் என்று. வாழ்க்கை, அதாவது இன்பமான ஒரு வாழ்க்கை. சமீப காலமாக குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லாமல் நீ ஒரு பக்கம், உன்னுடைய துணை ஒரு பக்கம், உன்னுடைய குழந்தைகள் ஒரு பக்கம் என்று ஒரே வீட்டில் தான் இருக்கிறீர்கள், ஆனால் தனித்தனியாக இருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்கும் வரும் சண்டையால் உங்களுடைய பிள்ளைகளும் அதிகமாக பாதிப்படைகிறது. வெளியில் இருக்கும் கஷ்டங்களை வீட்டுக்குள் கொண்டு வருவது மிகப்பெரிய தவறு. உன்னுடைய துணை வெளியில் இருக்கும் பண கஷ்டத்தை வீட்டுக்குள் கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார். நீங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கைகளை கெடுக்கிறீர்கள். ஒரு வீட்டில் தாயும் தகப்பனும் நிம்மதியாக இருந்தால்தான் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கும். தாயும் தந்தையும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் அங்கு இருக்கும் பிள்ளைகள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? எல்லாமே கிடைக்கலாம், ஆனால் ஒரு பிள்ளைக்கு தாயும் தகப்பனும் நிம்மதியாக இருந்தால்தான் அங்கு நிம்மதி இருக்கும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளுடைய வளரும் முறை சரியாக இருக்கும். ஆனால் சமீப காலமாக உன்னுடைய குடும்பத்தில் அந்த ஒற்றுமையே இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டைகள். முன்னாடி இருந்த ஒற்றுமை இல்லாமல் வெளியில் இருக்கும் காசும் பணமும் இப்பொழுது வீட்டுக்குள் வந்து அந்த கோபத்தை உன்னிடம் காட்டி நீ மற்றவரிடம் காட்டி இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையானது ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் சொல்வது சரியா இல்லையா என்று மட்டும் சொல். நிச்சயமாக நீ என்னிடம் சொல்வாய், சரிதான் சாயி என்று. ஏனென்றால் உன் குடும்பத்திற்குள் இருந்து நான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ என்னிடமே கேட்டாய், எப்பொழுதுதான் இந்த கஷ்டமெல்லாம் முடியும்? என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நானும் எத்தனை நாள் தான் கடந்து வந்து கொண்டே இருப்பது? நானும் ஒவ்வொரு காலகட்டமும் இப்பொழுது மாறும் என்று பார்த்தால் ஒரு பொழுதும் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி என்ற ஒரு விஷயமே வருவது கிடையாது. அவ்வளவு என்ன நான் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன், என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த தெய்வங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறது என்று நீ நினைக்காத நாள் அல்ல. எல்லா நாளுமே உனக்கு கஷ்டங்கள் வந்ததல்ல. இப்பொழுதுதான் உன்னுடைய துணையால் தான் இவ்வளவு கஷ்டங்களையும் நீ அனுபவிக்கிறாய். சரிதானே தங்கமே? உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிலைகள் அனைத்தையும் நான் அறிகிறேன். ஒரு காலமும் ஒரு பொழுதும் எதுவுமே இல்லை, தெரியாது என்று நான் சொல்லவே இல்லை. எல்லாமே எனக்கு தெரிகிறது, புரிகிறது. சீக்கிரமாக உன்னுடைய துணையுடைய மனநிலைமையை மாற்றுகிறேன். வெளியில் இருக்கும் கஷ்டத்தை வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். அதை நீ சொன்னால் கேட்க மாட்டார்கள். சொல்லும் விதத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக கேட்டுத்தானே ஆக வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் நீ எல்லா கட்டங்களும் நீ புரிந்துதானே ஆக வேண்டும். எந்த ஒரு நிலையை கண்டும் அஞ்சாதே, எந்த ஒரு நிலையை கண்டும் அஞ்ச வேண்டாம். நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்வில் இன்பங்களானது கொட்டி கிடக்கிறது. தேடல்களானது நிறைய இருந்தாலும் இன்பங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் வந்து கொண்டேதான் இருக்கும். சோகங்கள் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கிறதே என்ற ஒரு விரக்தியும் வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய யோகமானது இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு ஒரு அழகான ஒரு வேலையை பார்க்க போகிறது. அந்த இன்பமும் யோகமும் கூடிய விரைவில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர எந்த ஒரு துக்கம் என்ற ஒரு விஷயத்திற்குள் உன்னை கொண்டு வராது. எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கவில்லை என்பதற்காக இனிமேல் அது நடக்காதோ என்று நினைத்தாய். தங்கமே, உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் விஷயமோ கவலைப்படக்கூடிய விஷயங்கள், கவலைப்படக்கூடிய நாட்கள். சரியா? அதனால்தான் இவ்வளவு மன வலிகளையும் உனக்கு தருகிறது. ஆனால் கூடிய சீக்கிரமாக
உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம், யோக நேரமானது துவங்க போகிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்லது எல்லாமே நடக்கும். கெட்ட நேரம் வரும் பொழுது எப்படியெல்லாம் கெட்ட விஷயங்கள் நடந்ததோ அதே போல நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல விஷயங்கள் நிச்சயமாகவே நடக்கும். யாரை பார்த்தாலும் பயப்படாது. எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடந்து விடுமோ என்று எண்ணாது. ஏனென்றால் எதுவாக இருந்தாலும் சரிதான், நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என்னை மீறிதான் வர வேண்டும். கூடிய விரைவில் நல்லதுகளானது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன்னை அலங்கரிக்கப் போகிறது. பொறுப்பான பிள்ளையை எந்த அளவுக்கு சந்தோஷமாக வைத்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கத்தான் போகிறேன். தேடாதே, நான் சாய் எங்கு என்று தேடாதே. சாய் வேற எங்குமே இல்லை, உன்னோடு தான் இருக்கிறேன். சாய் எங்கு போகிறேன்? சாயாகிய நான் உனக்கு எல்லா காலமும் நல்லதை செய்து கொண்டு உனக்கு எல்லா காலமும் இன்பத்தை உனக்கு கொட்டி கொட்டி கொடுத்து வாழ வைக்கத்தான் போகிறேன். என்னத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகி நிச்சயமாக அடுத்து உன் வாழ்வில் முன்னுக்கு வருவாய். நீ என்னுடைய வாழ்க்கை என்று நினைக்காதே தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கசப்புகளும் நிச்சயமாக சத்தியமாக அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு கொண்டு வர நான் உதவிகளை செய்து வாழ வைப்பேன். உன்னுடைய கஷ்டம் என்று நினைக்காமல் என்னுடைய கஷ்டம் என்று நினைத்து கொண்டு இரு. உன்னுடைய வாழ்வில் நான் எல்லா விஷயத்திலேயும் உன்னை தூக்கி நிறுத்தி ஒவ்வொரு காலகட்டமும் உன்னை ஒவ்வொருவரும் இவளைப் போல்தான் வாழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றித்தான் கொண்டு வருவேன். இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள்? இவளைப் போல இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களா? ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் இவள் எப்படி இருந்தால், இவள் வீழ்ந்து விட்டாள், இவள் வாழ்க்கையில் சறுக்கி விழுந்து விட்டாள் என்று நினைத்தேனே. ஆனால் எப்படி இவள் இப்படி சரசரவென்று மேலே வந்தாள்? வாழ்ந்தால் இவளைப் போலத்தானப்பா இருக்க வேண்டும் என்று உன் காது படவே பேசும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மேலே மேலே கொண்டு வரப்போகிறேன். சந்தோஷமாக இருங்கள். சகல ஐஸ்வர்யத்தையும் நான் தருவேன். எந்த ஒரு நிமிஷமும் எந்த ஒரு நொடியும் கவலை என்ற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. தேடல், அதாவது நிறைய தேடல்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. உனக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே அது நடக்கவில்லையே என்ற ஏக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இனி வரும் காலம் அது போன்ற அனைத்து விஷயங்களையும் குறைத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உனக்கு தருவேன். எதையெல்லாம் தேடுகிறாய் அது கிடைக்கும். எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். சந்தோஷமாக இரு. எல்லாமே நல்லதே செய்கிறேன். ஓம் சாய்ராம்.